ஹாய். ஸோ இன்னைக்கு பர்ட்டிகுலரா இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரிப்பீட்டடா நெறையா டைம் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கேட்குற ஒரு மோஸ்ட் ஃபேமஸான ஒரு கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நான் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக இந்த சீரம் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த சீரம் யூஸ் பண்ணி சரியான உடனேவே நான் நிறுத்திடலாமா ஸ்கின் கேர? இல்லன்னா வந்து சீரமையே நிறுத்திடலாமா? மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்லாம் போடுறத நிறுத்திடலாமா? எனக்கு போடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் நீங்க வெயிட் அதிகமா இருக்கீங்க. அ ஒரு இம்மீடியட்டா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்க வந்து ஒரு 10, 15 கிலோ டாக்டர் வந்து குறைக்க சொல்ட்டாங்க. ஸோ நீங்களும் ஜிம்முக்கு போய் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி, எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அந்த சொன்ன வெயிட்ட வந்து ஒரு 10, 15 கிலோ நீங்க வந்து குறைச்சிட்டீங்க. ஸோ குறைஞ்ச உடனேயே அ நீங்க ஹேப்பியா இருப்பீங்க ஓகே. பட் குறைச்சிட்டோமேங்கிற சந்தோஷத்த விட, அத மெயின்டெயின் பண்றதுங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு 80 கிலோ இருந்திருக்கலாம். ஒரு 65 கிலோ நீங்க வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி, இப்போ ஒரு 65 கிலோ இருக்கீங்கன்னா, அத மெயின்டெயின் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டயட்ட ஃபாலோ பண்ணணும். அதே மாரி எக்சர்சைஸ வந்து ரெகுலரா பண்ணணும். வாக்கிங் பண்றீங்கன்னா, அதையும் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் வந்து அம் முன்ன பின்ன ஆனாலும், அத வந்து நீங்க பேலன்ஸா கொண்டு போக முடியும் லாங் லாஸ்டிங்கா. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த பிரச்சனைக்காக சில சீரம் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் வாட் எவர் இட் இஸ் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு நீங்க அந்த விஷயம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப மெதுவா வரும். அது ஸ்லோவா வரும். உடனே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஒரு 6 மாசமோ, இல்ல 1 வருஷமோ கழிச்சு, நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விட்டதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து அது திரும்ப உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா கொண்டு வரும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க இப்ப ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா ஸ்கின் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் உங்களுக்கு ஆக்னி வரலாம், பிக்மென்டேஷன் வரலாம், ஓப்பன் போர்ஸ் இருக்கலாம். ஸோ ஏஜிங்கோட எஃபெக்ட் வந்து உங்க ஃபேஸ்ல தெரியலாம். ஸோ இது எல்லாமே நார்மல். ஸோ ஈவன் என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கின் கேர் செய்யல. ஏதோ ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். நான் ஸ்கின் கேர் பண்ணலன்னு நெறைய ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாரி எந்தவித ரொட்டீனையும் நான் ஃபாலோ பண்ணாம என் போன போக்குக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மாதிரி இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் பார்க்குற சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகம். ஸோ எவ்வளோ நல்லா என்னோட ஸ்கின்ன நீட்டா ரொம்ப அழகா கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருந்தேன். தீபாவளி முன்னாடி வரையும். ஸோ தீபாவளிக்கு அப்ப நெறைய விஷயம் வந்து கோ த்ரூ பண்ணேன். ஸோ பிள்ளைங்க வெக்கேஷன்ல 20 டேஸ் வெக்கேஷன்ல வீட்ல இருந்தாங்க. டைம் பத்தல, வீடியோ எடுக்க டைம் பத்தல. அ ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இது கூடவே வந்து வொர்க் அவுட்ஸு. ஸோ அதோட டயட்ட ஃபாலோ பண்ணணும். அது மேல ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருந்தேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் ட்ரிகர் பண்ணிச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனேன். ரொட்டீன ஃபாலோ பண்ணல. அதுவும் இல்லாம வின்டர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆகுற ஒரு சமயம். ஸோ இப்ப வந்து வின்டர் ஓடிட்டு இருக்கு. ஸோ அவ்ளோ குளிருது. கிட்டத்தட்ட 12 டிகிரி 11 டிகிரி கிட்ட இருக்கு. ஐம் இன் குஜராத். ஸோ இந்த மாதிரி தான் அட் பிரசன்ட் சிச்சுவேஷன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்க ஸ்கின்னுக்கு சரியான ரொட்டீன வந்து டெய்லி என்ன ரொட்டீன ஃபாலோ பண்றீங்களோ, டெய்லி எப்படி சாப்பிடுறீங்க, குளிக்கிறீங்க, பல் தேய்க்கிறீங்க, ஸ்கூல் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி ரொட்டீனா நம்ம இந்த ஸ்கின் கேரையும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அது நம்ம விடும்போது, அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைய வந்து கொண்டு வந்து விடும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ்ல மார்க்ஸ் இருக்கு. ஆக்டிவ் ஆக்னி இருக்கு. இங்க ஒண்ணு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஸோ மார்க்ஸ் இருக்கு. அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. லைட்டா ஏஜிங்கோட அந்த எஃபெக்ட் வந்து தெரியுது. லைட்டா தெரியுது. ஓப்பன் போர்ஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கும் அங்கங்க பிக்மென்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் எல்லாம் இருக்கு. ஸோ யாரோட ஸ்கின்னும் வந்து ரொம்ப அப்படியே கிளீன் அண்ட் கிளியர்ன்னுலாம் சொல்ல முடியாது. எப்ப வேணா, எப்படி வேணா மாறும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மெயின்டெயின் பண்ற விதத்துல தான் இருக்கு. இந்த மிஸ்டேக் எல்லாம் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கப்புறம் பண்ணாம மாத்திக்க பாருங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வின்டர் சீசன்ல குளிருதேன்னு சொல்லிட்டு நான் இப்ப கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த சுடுதண்ணி எனக்கு சுத்தமா ஒத்துக்கல. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ புது ஆக்னியா வருது. எங்கேருந்து தான் வருதுன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். ஸோ கடைசியில நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு தலையெல்லாம் வெடிச்சிருச்சு. அதான் சுடுதண்ணியால இப்ப குளிருதேன்னு சொல்லிட்டு சீசன் மாறுதேன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி குளிக்க ஆரம்பிச்சேன். அந்த சுடுதண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ணது எனக்கு சுத்தமா ஒத்துக்கல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவ் பிம்பிள் இருக்கு. ரொம்ப வலிக்குது. நம்மன்னு எரிச்சலா இருக்கு. ஸோ இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரஃப் இருந்தது. இந்த குளிர் சீசனுக்கு கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து டாண்ட்ரஃப் வரும். ஸோ ஏன் வருதுன்னா, நம்ம ஸ்கேல்ப் ட்ரை ஆயிட்டு அதோட லேயரா வந்து அந்த ஓல்டு ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி வரும். ஸோ அதுதான் டாண்ட்ரஃப்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி படுதுன்னுலாம் நம்மளுக்கு தெரியாது. அதுல இருக்க பாக்டீரியாஸ் வந்து நம்ம ஃபேஸ்ல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆக்னிஸ் வந்து வரும். ஸோ தேர்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் அதாவது சம்மரா இருக்கட்டும், மழை சீசனா இருக்கட்டும், அந்த டைம்லலாம் எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ, வின்டருக்கு வரும்போது என்னோட ஸ்கின் அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சது இல்லையா? ஸோ அப்ப வந்து சிட்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளக்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ்
டைம்ஸ் வந்து ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகுது, பேரியர் வந்து ரிப்பேர் ஆகுது, ஆக்னி வந்து ரிப்பீட்டடா வருதுன்னா, கண்டிப்பா நான் இது கால்ல தான் வந்து விழுவேன். ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்பேன். எனிவே இது ரொம்ப 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 நல்ல ஃபேஸ் வாஷ். சப்போஸ் உங்களுக்கு லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எது யூஸ் பண்றதுன்னு தெரியலனா, யூ கேன் பிளைண்ட்லி கோ வித் திஸ். ஸோ சிம்பிளோட ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஆல்சோ வெரி வெரி குட். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூப்பரா ஈஸியா செட் ஆகும். பட் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், வெரி வெரி ட்ரை ஸ்கின்னுங்கிறனால அட் பிரசன்ட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ இதுவுமே ஒர்க் ஆகல. ஃபாக்ஸ்டைலோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர் இது 2மே ஒர்க் ஆகல. அகைன் இதில தான் வந்து நான் இப்ப நிக்கிறேன். சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி கிளைமேட்க்கு ஏத்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணி அத யூஸ் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா வந்து நமக்கு கிளைமேட் மாறும்போது நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷன் போயிடும். ஸோ ஹைட்ரேஷன் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அவுட்ஸ் வந்து வரும். ஸோ அதனாலேயே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆக்னி வந்து வரலாம். ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சும் தெரியாம பண்ண ஒரு விஷயம். அ எப்பயுமே வந்து டெர்மாகோவோட சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த நைகா சேல் வந்து ஸ்டார்ட் ஆச்சுல்ல. ஸோ அப்போ வந்து இந்த விஸ்கேரோட இந்த ஒரு ஆயில் பேலன்சிங் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் பர்ட்டிகுலரா ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து இப்போ ட்ரை ஸ்கின்னுங்கிறனால இது வந்து பார்த்தீங்கன்னா, போட்டதுக்கப்புறமும் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கேன் பி அ ரீசன் ஃபார் ஆக்னி. ஸோ புதுசா ஆக்னி வர்றதுக்கு இது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். சப்போஸ் நீங்களும் சீசனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி அத வந்து ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா பாருங்க. டாண்ட்ரஃப்க்கு நெறைய பேரு ஷாம்பு வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டாண்ட்ரஃப் இருக்குன்னா, கண்டிப்பா இந்த ஸ்கால்ப் ப்ரோ டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அமேசிங் ரிசல்ட். 2, 3 ஹேர் வாஷ்க்கு அப்புறமே வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து டாண்ட்ரஃப் எல்லாம் போயிடும். வீக்லி ஒரு 3 தடவ யூஸ் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஸ்கால்ப் ப்ரோ. ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லைக் ஃபேஸ் வாஷ் எப்படி எனக்கு இந்த வின்டருக்கு செட் ஆகலையோ, அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் நான் ரெகுலரா வந்து டாக்டர் ஷீத்தோட செரமைட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவுமே வந்து இப்போ ஒர்க் ஆகல. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் வின்டர்ங்கிறனால நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா ட்ரை ஆகும். இதுதான் இந்த செரமைட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து எனக்கு வெயில் நாள், மழை நாள் எல்லா நாள்லயும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் இப்போ வின்டர் வந்து பயங்கரமா இருக்குங்கிறனால இது எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் மாசமாவே இதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிசியோ ஜெல். சப்போஸ் நீங்க யாராவது ஃபார்மசி பேஸ்டு டெர்மடாலஜி, நான் காமெடோஜெனிக் இது 2மே நான் காமெடோஜெனிக், டெர்மடாலஜி டெஸ்டட் தான். பட் இது வந்து பார்மசி பிராண்டு. இது வந்து நம்ம சயன்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட். ஸோ பார்மசி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஃபிசியோ ஜெல்ல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து சிட்டாஃபில்லோட மாய்ஸ்சரைசரும் நல்லாயிருக்கும். சீராவோட மாய்ஸ்சரைசரும் நல்லாயிருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். ஸோ இது போக நீங்க ரெகுலரா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற டவல் வந்து கிளீனா இருக்கான்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற டவல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி நீங்க உங்க மொபைல வந்து டெய்லியும் ஒரு தடவ வந்து கிளீன் பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த நம்ம காதுல இப்படி வச்சு பேசுறோம். அதில எவ்வளவோ வேர்வை, பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும், ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கம், இந்த பக்கம்னு மாத்தி மாத்தி பேசும்போது, இந்த சைட்ல வர ஆக்னிக்கு நம்ம ஃபோனுமே கூட வந்து ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ இப்படி இப்படி வச்சு பேசுவோம். இல்லன்னா இப்படி வச்சு பேசுவோம். ஸோ இந்த மாரி பேசும்போது இந்த இடத்துல ஒட்டும் இல்லையா? ஸோ அதுலயுமே வந்து உங்களுக்கு ஆக்னி வரும். ஸோ அது மாதிரி ரெகுலரா வந்து ஆயில் எல்லாம் நீங்க டெய்லி பேசிஸ்ல வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஆயில வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் எடுங்க. டெய்லி எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து வேர்வை வரும்போது அந்த பாக்டீரியாஸ் தலையில இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து வலிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அதுமே கூட நம்மளுக்கு ஆக்னி வரும். எக்ஸஸ் வெயிட் கெயின், ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க, சரியா தூங்கல, ஜங்க் ஃபுட்ஸ் நெறையா சாப்பிட்டு, சுகர் ஃபுட்ஸ் நெறையா சாப்பிட்டு, இந்த மாதிரி டயட்ட ஃபாலோ பண்ணல, ம் கிளீன் டயட்ட வந்து ஃபாலோ பண்ணலனாலும் உங்களுக்கு இதெல்லாம் வரும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இட்ஸ் மெயின். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாலும், பிசிஓடி இருந்ததுனாலும், கன்டினியூஸா ஆக்னி வர்ற விஷயம் வந்து அ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணுங்க. சிம்ப்ளி வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனோட விட்டுடாம, ஸோ இதையும் தாண்டி நெறைய விஷயம் வந்து நம்ம இந்த ஆக்னிக்காக பார்க்கறது இருக்கு. ஸோ ஈவன் சில பேருக்கு வந்து பால் கூட ஒத்துக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேள ரிப்பீட்டடா ஆக்னி வருது, நீங்க நெறைய டீ, காஃபி பெர்சனா இருக்கீங்க, பால் நெறைய எடுத்துக்கிறீங்க, டைரி ஃபுட்ஸ் நெறைய எடுத்துக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு 1 மந்த் வந்து இதெல்லாம் விட்டு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆக்னி வந்து கண்டிப்பா கம்மி ஆகலாம். கூடவே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற மாதிரி விஷயம்லாம் நெறையா ஆயிட்டு இருக்கு. என் ஃபேஸ் ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. பட் ஒரு ஆக்னி எப்பயா வருதுன்னா, அந்த ஒரு ஆக்னி வர்றப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு செக் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கூட நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுமே கூட ஒரு ஆக்னி வர்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கும். ஸோ நீங்க அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற பில்லோ கவர் சாட்டின் பில்லோ கவரா இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா வந்து அ சாட்டின் பில்லோ கவர்ல நம்ம படுக்கும்போது, நம்ம ஹேர்லயுமே வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ சாஃப்ட்டா இருக்கும். அதேமாரி நம்ம ஃபேஸ இப்படி வச்சு ஒன் சைட்ல படுப்போம் இல்லையா? அப்படி படுக்கும்போது அந்த சொர சொரன்னு அந்த காட்டன் துணி இருக்கும்ல, அது நம்ம ஸ்கின்ன வந்து அம் டேமேஜ் பண்ணும் கண்டிப்பா. அதுலயும் நீங்க இந்த பில்லோ கவர் எல்லாம் வந்து 2 வாரம், 3 வாரம்லாம் துவைக்காம வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அதில எக்கச்சக்க பாக்டீரியாஸ் வந்து இருக்கும். இது எப்படி ஈக்குவல் சொல்றாங்கன்னா, பாத்ரூம் சீட்டர்ல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து இட்ஸ் ஈக்குவல் டூ இந்த பில்லோ கவர், ஃபோன் கேஸ் இந்த மாதிரி சொல்றாங்க. ஈவன் நீங்க வாட்டர் பாட்டில்ல வாய் வச்சு குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட, இது ஈக்குவல் டூ டாய்லெட் சீட்டருக்கு கம்பேர் பண்றாங்க. அந்த அளவுக்கு அதில வந்து ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் இருக்குமாம். ஸோ அதனால சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஆக்னி இருக்கிற பெர்சன் வந்து இதெல்லாம் கிளீனா வச்சுக்கிறதுக்கு மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ, அதே மாதிரி என்னோட ஸ்கின் அப்படி இல்லையே, அத மாரி இல்லையே, அவங்கள மாரி இல்லையே, இவங்கள மாரி இல்லையேன்னா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. முக்காவாசி செலிபிரிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளூட்டாதயான் ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ, நம்ப வெயின்ல வந்து இந்த ட்ரிப்ஸ் போடுற மாரிலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஒத்துக்குது. ஆனா, நெறைய பேருக்கு வந்து அதனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னுலாம் சொல்றாங்க. லேசர் பண்றேன், இல்லன்னா வந்து ஸ்கின்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்றேன். இந்த மாதிரியெல்லாம் நெறைய பேரு ட்ரை பண்றீங்க. பட் ஆனா, இது எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது. எது சஸ்டெய்னபிளோ முடிஞ்ச அளவுக்கு அத பண்ணுங்க. ஏன்னா வந்து சஸ்டெய்னபிள் இல்லாதது நம்ம பண்ணும்போது, அத நம்மனால மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ எது நம்மனால ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியுமோ, அத பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்லர்ல போய் ஃபேஷியல்லாம் பண்றத நிறுத்திட்டு, அ இந்த மாதிரி வீட்டிலேயே கெமிக்கல் பீல்ஸ் ட்ரை பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். அது போக வந்து இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன்ஸ வந்து ஃபாலோ பண்ணீங்கனாவே, நம்ம ஸ்கின் வந்து சூப்பரா நல்லா யங்கா கிளியரா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இப்ப சொன்ன நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆக்னி வர்றப்பலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நான் தொடக்கூடாதுன்னு நெனைப்பேன். சப்போஸ் நான் எப்ப தொடுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அத டச் பண்ணும்போது எனக்கு அது எப்படி தான் வந்து ஃப்ளையர் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அத வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி யாராவது அம் ஆக்னிய டச் பண்ணி உங்க ஸ்கின்ன டேமேஜ் பண்றதா இருந்தா, தயவு செஞ்சு டச் பண்றது வந்து நிறுத்துங்க. இன்னொரு ஒரு விஷயம், இந்த மாதிரி ஆக்னி வருது இல்லையா? அது காயிறப்ப அது மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அது காய்ஞ்சி வரும்ல அந்த தோல். அத வந்து உங்க கையால வந்து எப்பயுமே எடுக்காதீங்க. ஸோ அந்த மாரி கையால எடுக்கும்போது அந்த இடத்துல காயம் மாதிரி ஆகும். ரெட்டிஷ் ஆகும். அதுதான் காய காய அது அப்படியே பிளாக்கா வந்து மாறும். ஸோ இது வந்து எனக்கு இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் பண்ணி வச்ச சில மிஸ்டேக். தெரிஞ்சே பண்ண சில மிஸ்டேக். ஸோ அதனால சொல்லிட்டு ஆக்னி காயுதா? காய்ஞ்சிட்டு தானா வரட்டும். நம்ம முகம் கழுவும்போதுன்னு விட்டுருங்க. இல்லன்னா கெமிக்கல் பீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது தானா வந்துரும். சப்போஸ் நீங்க கையால காய்ஞ்சிருச்சேன்னு சொல்லி பிச்சு எடுக்கும்போது, அது நம்ம ஸ்கின்னோட டீப் உற வரையும் போயிட்டு அது நல்லா ரெட் ஆகி, அதுக்கப்புறம் அது காயும்போது ரொம்ப பிளாக்கா ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்க வந்து இல்லாம ஃபாலோ பண்ணீங்கனாவே நம்ம ஸ்கின்ல டார்க் ஸ்பாட் வராது. ஆக்னி வந்து ஃப்ளேர் ஆகாது. ஸோ அன்ஈவன் ஸ்கின்னும் இருக்காது. கண்டிப்பா என்னைய சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா, சிம்பிளா புரியிற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள வந்து மீட் பண்றேன். டாடா! பாய்.